வணக்கம். இன்னைக்கு ஒரு 3 பெரிய கவிஞர்களை பற்றி பேசலாம். வாலி, வைரமுத்து, நா. முத்துக்குமார். இவங்க 3 பேருமே கவிதை, பாடல் எல்லாத்துலேயுமே கை தேர்ந்தவங்க. எதுக்காக இவங்க 3 பேரை பற்றியும் பேச போகிறோம் அப்படின்னா, முதல்ல வாலி எடுத்துக்கலாம். அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து பாட்டு எழுதிட்டு இருக்காரு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலாவே பாட்டு எழுதியிருக்காரு. அதே மாதிரி வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான், கோலோச்சன காலத்தில் அதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் மிகப்பெரிய ரைட்டராக இருந்தார். இவங்க 2 பேரை தாண்டி நா. முத்துக்குமார் அப்படிங்கிறவர் ஒரு குறைஞ்ச காலம் மட்டும்தான் ரைட்டராக இருந்தார். ஆனால் அந்த குறைஞ்ச காலத்திலேயே இவங்க 2 பேர் அளவுக்கு, நான் வாலியையும் வைரமுத்தையும் குறைச்சி சொல்லலை, அவங்க அளவுக்கு புகழ் பெற்று இருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி பேசலாம்னு தான் படம் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வர்ணனை, கவிதையை பொறுத்தளவுக்கு, கவிதை, கட்டுரை, பாடல் எதுவாக இருந்தாலும் பொறுத்தளவுக்கு எளிமை இருந்துச்சுன்னா அது வந்து மக்களை போய் சீக்கிரம் அடையும்னு சொல்லுவாங்க. கவிதை வந்து எளிமையாக இருந்துச்சுன்னா உடனே படித்த உடனே புரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுஜாதா நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, கவிதைன்னா டக்குன்னு படித்த உடனே புரியணும், அதுதான் கவிதை கலக்கு அப்படின்னு சொல்லுவார். இப்போ வாலியோட வர்ணனை எடுத்துன்னு வச்சுக்கங்களேன். உதாரணம் ஏதாவது ஒரு பாடல் எடுத்துன்னு வச்சுக்கங்களேன். உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. இதில் வந்து காதலியோட பேரை சொன்னோடனே ரோஜா பூ பூக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வர்ணனை, எண்ணி நடக்காத ஒரு வர்ணனை வச்சிருக்காரு. அடுத்தது வைரமுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா, அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிலவுங்கிறது நம்ம போக முடியாத ஒரு விஷயம். அதாவது நம்ம மீன்ஸ் ஹீரோயின் அங்கே போயிருக்கிறதுலாம் வாய்ப்பு கிடையாது. நிலவுல போயிட்டு ஆக்சிஜன் நிரப்பி அங்கே ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் கற்பனை, எண்ணி நடங்காத ஒரு கற்பனை. இப்படி இவங்க 2 பேரோட கற்பனையும் ஒரு அளவுக்கு மேல இருக்கும்போது, நா. முத்துக்குமாரோட வரிகளை கவனிச்சிங்க அப்படின்னா, மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டி நம் காதல் தடைகளை தாங்கும். சாதாரண ஒரு விஷயம், ஒரு மின்சார கம்பியில வந்து மைனா கூடு கட்டி நம்மளோட காதல் தடைகளை தாங்கிக்கும். எவ்வளவு ஒரு சிம்பிளா, எவ்வளவு எளிமையான காதலாக இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நா. முத்துக்குமாரோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நா. முத்துக்குமார் கவிதையை கமெண்ட் பண்ணுங்க. இது போல கவிதைகளுக்கு பற்றின விஷயங்களுக்கு என்னோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களோட கவிதைகள் என்னோட யூடியூப் சேனல் இடம் தரணும் அப்படின்னாலும் மறக்காம என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு கவிதையில் சந்திக்கலாம். Thank you. Bye.